நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது எனக்கு ஒரு வார்த்தையை கடந்த ஒரு 3-4 அல்லது 4 நாட்களுக்கு முன்பாக திரும்ப திரும்ப இருதயத்தில் வேதத்தை தியானிக்கும் போது கொடுத்தார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1098வது பக்கம். எத்தனாம் பக்கம்? 1098வது பக்கத்தில் நான் வாசிக்கிறேன். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஆமென். நான் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திரும்ப நினைச்சு வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க. ஆமேனா? அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை பிதாவே. ஆமேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ரொம்ப சுருக்கமாக இந்த இன்ட்ரடக்ஷன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரியறதுக்காக இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு போய்ட்றேன். நிறைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு அனுப்பினார் அவர்களோட பேசும்படி. அதில் மிக முக்கியமான தீர்க்கதரிசிகள் 3 பேர். யார் அந்த 3 பேர்னு கேட்டிங்கன்னா, 1 ஆகாய், 2வது சகரியா, 3வது யோவேல். இந்த 3 தீர்க்கதரிசிகள் ஏன் பாஸ்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் கொடுத்த அந்த அருமையான தேசத்தை அசட்டை பண்ணி கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவருடைய கோயில்களை எதிரி வந்து அக்கினியால் சுட்டெரித்து அந்த கோயிலை தரமட்டமாக இடித்து போடுகிற அளவுக்கு இந்த ஜனங்கள் நிர்விசாரமாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இவர்களை பாபிலோன் தேசத்துக்கு கர்த்தர் சிறையாய் கொடுத்து விட்டார். 70 ஆண்டு காலம் பாபிலோனில் இருந்தாங்க. இந்த 70 ஆண்டு காலம் முடிந்து திரும்ப இங்க வராங்க. வந்தா தேசமே பாழா கிடக்குது, தேசமே இடிக்கப்பட்டிருக்குது. தேசத்துல ஏழைகள் அல்லாமல் வேற யாருமே அந்த தேசத்துல இல்லை. இப்போ என்ன நடக்க போதோ என் தேசத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு என்ன நடக்க போதோ, என்ன சொல்ல போதோ அப்படின்னு ஒரு பயத்தோட உட்கார்ந்து இருந்த நேரத்தில் இந்த 3 தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அதுல சொன்னதுதான் சொல்றாரு, எருசலேமே யூதாவே. எருசலேம் என்றால் சபை, யூதா என்றால் துதிக்கிற ஜனம். நான் உனக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், நீ பயப்படாத. ஆமென். ஒருவேளை இப்படி சொல்றேன், கடந்த நாட்களில் உங்கள் ஆலயமாகிய சரீரம், உங்கள் வாழ்க்கையாகிய ஆலயத்தை சத்ரு ஏதோ ஒரு பாவத்திலே தள்ளி அல்லது நீங்கள் தேவனை மறக்கும்படி செய்து யாரோ மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தேவனை விட்டு விலகி ஒருவேளை இடிக்கப்பட்டு போய் கிடக்கலாம். உங்க வாழ்க்கையில அடுத்த காரியம், அடுத்த நிலை, அடுத்த என் சூழ்நிலை, அடுத்த என் குடும்பம் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் திரும்ப நினைத்தேன், திரும்ப உன்னை கட்டி. ஆமென். சொல்ல மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. இதுக்கு ஒரு 3 தலைப்பு கொடுத்தார். செய்தி அல்ல, எனக்கு 3 தலைப்பு கொடுத்தார். 1, தன் ஜனத்தை கைவிடாத கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, தன் ஜனத்தை. நான் எப்பவும் சொல்லும் பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரமா உங்களை தூக்கி போட்டுற மாட்டாரு. அவ்வளவு சீக்கிரமா உங்களை என்ன பண்ணிட மாட்டாரு. கணவன் தூக்கி போட்டுருவான். சண்டை வந்ததுன்னா போ உங்க அம்மா வீட்டுக்கு, நீ தேவையில்லைன்னுவான். பார்த்துருக்கிறீங்களா? அட பாவி, சோறு சமைச்சு போட்டதை, துணி தூச்சி போட்டதை பார்த்து பார்த்து செய்யும் பாருங்களேன். சாதாரண சொல்ல, நீ வேணா உங்க அம்மாட்டுக்கு போயிடுவான், சாதாரணமா சொல்லுவான். ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் கைவிடாத கர்த்தர். ஆமேனே. சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவோம், ஊழியர் கூட்டத்தில் எதனா கூப்பிட்டாங்கன்னா பேசுறதுக்கு, அவ்வளவு சீக்கிரம் உங்களை தூக்கி போட்ட மாட்டார் பாஸ்டர்னு அழுது இருக்கிறாங்க பாஸ்டருங்க. கர்த்தர் நல்லவர். 2வது, திரும்ப நினைக்கிற கர்த்தர். ஆமே. யாராவது நமக்கு விரோதம், நான் அவனை நினைக்கிறதுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம அவன்லாம் நினைக்கிறதுக்குள்ள இல்லை பாஸ்டர், அவன்லாம் ஒரு ஆளுன்னு பாருங்க. ஆனா சொல்றாரு, உன்னை நான் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது, உனக்கு நன்மை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை திரும்ப நினைக்கிறார், அந்த ஜனத்துக்கு நன்மை செய்ய போறார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு மாம்சத்திலே வந்து அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமே. யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, யாரெல்லாம் பாத்திரவான்களா காணப்படுகிறாங்களோ அத்தனை பேருக்கு இயேசு நன்மை செய்வாருங்க. அவர் நன்மை செய்யாத ஒருத்தர் கூட இங்க உட்கார்ந்து இல்லைங்க. நன்மை செய்தனால தான் இந்த ஆலயம் நிரம்பி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால அவர் நன்மை செய்ய ரெடியா இருக்கிறார். அது பெற்றுக்கொள்ள பாத்திரமா நம்ம இருக்கணும். 139 சங்கீதம் 24 வசனத்துல சொல்லுவான் சங்கீதக்காரன், கர்த்தாவே உமக்கு வேதனைகள் உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்ன ஒரு நித்திய வழியில, நல்ல வழியில நடத்துங்கப்பா.
நான் நினைக்கிறேன் நமக்கு நன்மை எப்பவுமே ரெடியா பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு, நம்மளை நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு வேதனையை கொடுக்கிற வழிகள், அவருக்கு கண்ணீரை வரவழைக்கிற பாதைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மளை சீர்படுத்தணும். பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நமக்குள்ள கட்டாயம் வரணுங்க. சொல்லுங்களேன், அந்த மாற்றம் வருகிற வரை, அந்த மாற்றம் வருகிற வரை ஒன்று புரிஞ்சுக்கங்க, அந்த மாற்றம் வருகிற வரை உங்க ஆசீர்வாதங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன் பாஸ்டர் 38 வருஷமா கிடக்கிறான், நேற்று காலையில வந்தவனா சுகமாகி போயிட்டானே பாஸ்டர். அவன் 38 வருஷமா சுகமாகணும்னு நினைக்கிறத விட சுகமாகி போற மேலேயே கண்ணு வச்சுட்டு இருக்கிறான். 38 வருஷம் அவன் இறங்கினா சுகமாயிட்டான், இவன் இறங்கினா சுகமாயிட்டான், எனக்கு உதவி செய்ய ஒரு நாய் இல்லை நாதி இல்லை, இப்படியே புலம்பி 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 பாவங்க. அவன் 38 வருஷம், அவனுக்கு மாத்திரம் கொஞ்சம் பிராட் மைண்ட் இருந்து அவன் மாத்திரம் தான் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, தான் வாழ்க்கையில என்ன நான் சரி பண்ணிக்க வேண்டியது சரியா இருந்தானா 38 வந்திருக்காது. ஆனாலும் சொல்றேன், அவன் மாறலினாலும் நன்மை செய்கிற குணம் கொண்டவர் ஒருவர் இருக்கார். வெகு காலம் அவன் வியாதியஸ்தன் கண்டு கையை நல்லா தட்டி, நீங்க மாறலினாலும் சில நன்மை கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வெகு காலமா என் பிள்ளை என்ன பண்ணுது சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார் பிரதர் சிஸ்டர், உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை நீங்க நம்பணும். உங்களை கொண்டு அவர் ராஜ்யம் வளரணும், உங்களை கொண்டு அவர் ராஜ்யம் பெருகணும். இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதி செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கங்க, என் வாழ்வில் அவர் திட்டங்கள். அல்லேலூயா. திரும்ப ஏன் என்ன கற்றாரு, திரும்ப ஏன் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, திரும்ப ஏன் என்ன நினைக்கிறார்னா, என் வாழ்வில் அவர் வைத்த திட்டங்கள் ஒரு நாளும் தொற்று போக கூடாது. ஆமேனே சொல்லுங்களேன். இப்ப சொல்றாரு, அந்த 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 சொல்றாரு, உங்களுக்கு நான் திரும்ப நினைக்கிறேன். ஒண்ணு செய்றீங்களா நீங்க, உங்களை திரும்ப கட்டணும்னா நீங்க ஒண்ணு பண்றீங்களா? வாசிங்க, அதுல தொடர்ந்து வாசிங்க. 16ஆம் வசனம். நான் திரும்ப வந்து யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சபைக்கும் உனக்கும் நன்மை செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட என்ன பண்ணுங்க, என்ன பேசுங்க, உண்மையா புருஷன்கிட்ட உண்மையா பேசு, மனைவி கிட்ட உண்மையா பேசு, அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி கிட்ட உண்மையா பேசு, பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணு, உண்மையா பேசு. உள்ள ஒண்ண வச்சு வெளியே ஒண்ணு பேசாத. அவர் தருகிற நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. பாஸ்டருக்கு விரோதமா போன்ல யார்கிட்டயும் பேசாத. உன் வீட்டுல நன்மை தடை பண்ணும். உன் பக்கத்தில் உட்கார்ந்து விசுவாசி கிட்ட மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசிட்டு பின்னாடி போய் தப்பா பேசாத. உனக்கு நன்மை செய்யும்படி அவரால் திரும்ப முடியாது. இந்த வாயில போய் பேசாத. சொல்லுங்களேன். நான் சொல்ல சிஸ்டர், அவர் சொல்றார், உனக்கு நன்மை செய்ய இந்த மாசம் திரும்புறதுக்கு நான் நினைச்சிட்டேன்பா, உன் குடும்பத்துக்கு நன்மை செய்ய நினைச்சிட்டேன்பா. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க. உங்க வாசல்களில சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி நியாயம் தீருங்கள். 17ஆம் வசனம். எங்க நினைக்க கூடாதான், மூஞ்சிக்கு நேரம் வெண்ணெய் மாதிரி பேசக்கூடாதான். அவன் வாயின் வார்த்தைகளோ வெண்ணெய்கள், இருதயமோ யுத்தம். ஆமீன் சொல்லுங்க. நாசம் பூச்சவன் நல்லா இருக்கிறான் பாரு, எப்ப பாரு சாட்சி வராம சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சியான்னு அந்த சிஸ்டர் பார்க்கிற பார்வையிலே சாட்சி ஒஞ்சி போகுது பாஸ்டர். இங்க சொல்லிட்டு போனா அதெல்லாம் சில ஆள்லாம் அப்படி இருக்குது. அதுங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் மட்டும்தான் சாட்சி சொல்லணும். நம்ம சபையில சொல்ல பொதுவா சொல்றேன், அவங்க மட்டும்தான் கட்டணும், அவங்க மட்டும்தான் வாங்கணும், அவங்க மட்டும்தான் புதுசு உடுத்தணும், மற்றவன் உடுத்திட்டானா தாங்காது. இங்க சொல்றாரு, அதனாலதான் உனக்கு என்னால என்ன பண்ண முடியல. நான் பாஸ்டர் 1ஆம் தேதி கூட இப்படி பேசுகிறேன், நான் பேசல, அவர் சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நீங்க நம்ம சொந்தக்காரனா சிலர் பார்த்துக்கிறீங்களா, அவன் இன்னமுமோ செய்வான், செஞ்சா நம்ம அவங்க கூட என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியே நம்ம எதனா ஒன்று செஞ்சிட்டோம்னா மூஞ்சி மாறிடும். அதோட 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டான். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறாங்களே எல்லார் வீட்லையும். நான் எங்க வீட்டில் நினைச்சேன், அவர் வீட்டில் கூட இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்துல தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும், பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது, பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். நேர்ல நல்லவங்க மாதிரி இருந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு தீமை பண்ணாதீங்கப்பா. இதெல்லாம் நான் என்ன பண்ற காரியம், வெறுக்கிற காரியம். 14ஆம் வசனம் வாசிங்க. இதனால்தான் உங்க பிதாக்களை, வாசிங்க 14 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது, உங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்க? எனக்கு இதெல்லாம் உங்க பிதாக்கள் செஞ்ச அக்கிரமம். கோபம் ஊட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமலும் இருந்தது போல, உங்க பிதாக்கள் செஞ்சதுக்கு, உங்க அப்பா அம்மா செஞ்சதுக்கு, முன்னோர் செஞ்சதுக்கு உங்களை தண்டிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கூடவே இருந்து நீங்க கண்டிக்கலையா அவங்கள? நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம பிதாக்கள் நமக்கு முன்மாதிரி. நல்ல அப்பாவா இருந்தாலும் சரிதான், நல்ல அம்மாவா இருந்தாலும் சரிதான், அவங்களிடத்துல நீங்க பார்த்த தீயவைகள் உங்க வாழ்க்கையில தொடராதபடி நீங்க ஜாக்கிரதையா காத்துக்கணும். நான் கடன் வாங்கவே மாட்டேன் யார்கிட்டையும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன், இந்த திராட்சை தோட்டத்தில் நான் செத்து போயிட்டேன்னா கூட எங்க வீட்டில் தண்ணி குடிச்சு செத்துப்போம், ஒருத்தங்கிட்ட காசு கேட்க மாட்டேன், ஒரு கிட்ட சாப்பாடு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். கடன் மட்டும் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா கடன் வாங்கி கடங்காரவே செத்துட்டார். அவர் பணத்தை எடுக்கிறது கூட 3500 ரூபாய் காசு இல்லை. ஒருத்தனுக்கு கடன் கொடுக்க, அவர் கொடுக்க வேண்டிய கடனை ஏகப்பட்டது நீட்டாங்க. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தேன், அந்த ஆள் நல்லவர், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி இஸ் வெரி பேடு. குடும்பத்தை நடத்த மாட்டார், மனைவி பிள்ளை, அது எனக்கு துஷ்டாங்கமா எடுத்தேன். இங்க சொல்றார், உங்கள் பிதாக்களை போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். உங்க தாயோட கேரக்டர் ஊர்ல தப்பா பேசுறாங்களா, உங்களை பத்தி குட்டா பேசணும். உங்க அப்பா ஊர்ல குடிகாரன் சொன்னவங்களா, குடிச்சே செத்துட்டானு, உன்னி அந்த குடி பக்கம் கூட திரும்ப கூடாது. உங்க தாய் தகப்பன் மூதாதையர் வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தன் பார்வைக்கு தீமையா இருந்ததோ, உன் பார்வையில அது நன்மையா இருக்குமானால் அவர் உனக்கு நன்மை செய்யும்படி இந்த நாளிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க அவரோட பிள்ளைங்க, நீங்க அவங்க அப்பா அம்மாவோட பிள்ளைங்க, அவர் பிள்ளைங்க. அவர் சொல்றார் கானான் எஸ்திரி கிட்ட, என் பிள்ளைகளுக்கு நான் அப்பம் கொடுப்பதற்காய் என் வசனம் என்கிற அப்பம், ஆசீர்வாதம் என்கிற அப்பம் கொடுப்பதற்கு, அதை வாங்குற அளவுக்கு நம்ம தகுதியாகணும். அவளுக்கு தகுதி இல்லை, கானானிய ஸ்திரீக்கு தகுதி இல்லை, அதனால உனக்கு கொடுக்க மாட்டேன்றார். அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி நம்புறாருல, என் பிள்ளைங்க இதை வாங்க தகுதியா இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் தன் பிள்ளைகள் இருக்க வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாம விட்டுருமாப்பா. வாசிங்க மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த மாதம் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு நன்மை செய்யும்படி திரும்பிட்டேன், உனக்கு நன்மை நடத்துவேன், நீ பயப்படாத. ஆனா உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ உன்னை நீயே ஆராய்ஞ்சு பாரு. வசனம் பேசுவதாலோ பாஸ்டர் பேசுவதாலோ உனக்குள்ள என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால மனசாட்சி கொடுத்திருக்கிறேன். இதை நீ ஆராய்ஞ்சு பார்த்து எதெல்லாம் தீமை, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, எதெல்லாம் வேதனை உண்டாக்குற வழி, எதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் பிரியப்படலை என்பதை அறிந்து நீ அதெல்லாம் அகற்றுவாயானால் இந்த மாதத்துல உனக்கு செய்ய நினைத்த நன்மைகளை கட்டாயம் 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 கையை தட்டி சொல்லுங்க, கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரே. 3 நன்மைகளை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3 நன்மைகளை இந்த மாதத்துல உங்களுக்கு செய்ய போறார். 1, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பூரணப்படுத்த போறார். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார், இல்லாம யாருமே இங்க இல்ல, ஆனா அது பூரணப்படாம இருக்குது. உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பூரணப்படுத்த போறார். 2வது, அவர் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்கு பலன் பூரணமாய் அளிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். 3வது, உங்க மேல கண்களை வைத்து உங்களை கட்டி எழுப்பி வளரும்படி நன்மை செய்ய போறாரு. இந்த 3 வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி, இந்த 3 என் குடும்பத்துல என் பிள்ளைகள் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் நிறைவேறட்டும். நம்பர் 1 வேகமா வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர், வாசிங்க, உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், நீ பெற்றெடுத்த உன்னுடைய பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும் அவர் உனக்கு நன்மை உண்டாகும்படி, பரிபூரண நன்மை உண்டாகும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏங்க திருச்சபை எப்படி துவங்குச்சு தெரியுமாங்க உங்க எல்லாருக்கும்?
ஆண்டவருடைய திருச்சபை துவங்கின நாட்களிலே அப்போஸ்தலர் 4:33 35 வாசிக்க வேணாம், நேரம் இல்லை, கவனிங்க. அவர்கள் மேலெல்லாம் பூரண கிருபை உண்டாயிருந்ததா, அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வசனம் உங்க மேல பலிக்கட்டும். உங்க குடும்பங்களில உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறத ஒன்றும் குறைவில்லாதபடி பூரணமாய் கொடுக்கத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்களேன். இப்படிதாங்க சபை துவங்குச்சு, இப்படிதாங்க அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கும் பாருங்க, சுவிசேஷத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பின அநேக வெளிநாடுகள் இன்றைக்கும் பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்குது. இன்றைக்கு தேவஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் இப்பொழுது நீங்கள் இருக்கிற அரைகுறை ஆசீர்வாதத்தோட அல்லது பற்றாக்குறையோட அல்லது கடனோட அல்லது போராட்டத்தோட இருக்கிறீங்கல்ல, இதிலேயே நீங்கள் தொடரணும்னு அவர் நினைக்கல. நீங்கள் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் அனுபவிக்கும்படி இந்த மாதத்திலே அதை நிறைவு பெற, அதை முழுமை பெற செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அவங்கள பார்க்கறங்க, பத்தாக்குறையில, இல்லாமையில, கடன்ல, திருப்தி இல்லாம வாழறாங்க. காரணம் தெரியுமா? அவருடைய பூரண நன்மையை குறித்த அறிவு இல்லை. எனக்கு எப்பயுமே சொல்லுவேன், தேவனுக்கு அறகுறையா செய்யவே தெரியாதுங்க. செஞ்சுட்டு பாதியில விட்டு போறது. இது பாருங்க, ஏசுன்னு ஏதாவது போயிட்டான் பாருங்க ஒருத்தவன். நான் உனக்கு அது பிராக்கெட், ஏசுன்னு ஏதாவது போயிட்டான், அவன் ஒரு வேலைக்காரன். அவர் கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர்ப்பா சாப்பிடல? ஒரு 33 பேர் இருப்பாங்க சாப்பிடாம, திராட்சை ரசம் குடிக்காம. அப்போ ஒரு 2 பங்கு போதுமா? 2 ஜட்டி போகுமா? 2 ஜட்டி என்னது ஜக்கு இல்லையா, ஜாடி போதுமான்னு கேட்கல பாருங்க. இருக்கிற எல்லாத்தையும் நிரப்பு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர்மா வீட்டில்? நானும் என் பையன். அப்போ அரை கிலோ மாவு போதுமா? ஒரு 1/4 கிலோ எண்ணெய் போதுமா உனக்குன்னு கேட்கல பாருங்க. அங்க பாத்திரங்கள் நிரம்பி, உனக்கு எவ்வளோமா கடன்? உனக்கு எவ்வளோமா கடன்? எனக்கா சார், எனக்கு மொத்தத்தில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடங்குது. அப்போது 1.5 ஒலிவ் ஆயில், இது ஆலிவ் ஆயில் 1.5 ஒரு 14 பாத்திரம், வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்க சொன்னாரா? எவ்வளோ முடியுமோ? நான் சொல்லட்டுமா? அவருக்கு கை நீங்க தட்ட மாட்டீங்க. அவருக்கு குறைய ஆசீர்வதிக்கவே தெரியாதுங்க. அவர் கொடுத்தாருன்னா நிறைவுங்க, பூரணங்க, அது நிரம்பி வழியுங்க. கஷ்டத்திலேயே சொல்றான் தாவீது, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஆமேனா, அல்லேலூயாவா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 காரியம் பூரணமா இருக்கணும். வசனத்தை நோட் பண்ணிக்கங்க, எடுத்து படிக்க வேணாம். சங்கீதம் 78:25 அவனுக்கு பூரணமான ஆகாரம் இருக்கணும். என்ன ஆகாரம்? ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடுவோம் பாருங்க. நான் என்ன சொல்றேன் பார்த்தா 4 வீட்டு சோறு. இன்னும் எத்தனை வீட்டு சோறு? நேற்று பாஸ்டர் சாம் வந்தாரு, அவரை கூட்டிட்டு உள்ள வந்த உடனே டைனிங் டேபிள்ல பார்த்தா ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, ஒரு பக்கம் சிக்கன் 65, கத்திரிக்காய், தால்ச்சா, வெங்காயம், கேசரி வேற ஸ்வீட்டா. அப்படியே பார்த்த உடனே சாப்பிட்டா மாதிரி மனசு திருப்தி பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்பயும் சொல்லுவோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொள்வதுமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டங்க, சோத்துக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருந்தோம். ஆனா இவரை நம்பி வந்த பிறகு அவர் அளிக்கிற நன்மை என்ன தெரியுமா? பூரணம் என்ன தெரியுமா? ஆகாரத்தை கையை தட்டி சொல்லுங்களேன், என் குடும்பத்தை ஆகார திரட்சியினால என் அப்பா நல்லா வச்சிருக்கிறாரு. நீதிமான் சந்ததியை கையேந்த விடாதவர், நீதிமானை திருப்தியாய் புசிக்க பண்ணுகிறவர், நீதிமானை கண்மலை தேனினால் திருப்தியாக்குகிறவர். என்ன ஆமே. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க ஆகாரத்தை. போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்து வெளியில நின்று கையேந்திரான் பாருங்க. ஒரு வேளை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு வாங்கி கொடுங்கன்றானே, அவனை பார்க்கும்போது அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். என்ன கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறா தெரியுமா? ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்கறான். கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்துங்கிறேன், ஒருத்தன் வந்து என்ன தட்டி ஒரு டீ வாங்கி கொடுங்க, ரொம்ப பசிக்குதுன்னா. போன திங்கக்கிழமை அன்னைக்கு அவனுக்கு டீ 2 பட்டர் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி 20 ரூபா கையில் கொடுத்து போடான்னு அனுப்பிச்சு விட்டேன். ஆண்டவரை வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரை இந்த நிலைமையில கை ஏந்தாதபடி என்னை நீர் வைத்திருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேனா. 2வது பாஸ்டர் நீதிமொழிகள் 3:10 அவனுடைய களஞ்சியங்கள் பூரணமா, எப்படி தெரியுமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? தேவையான அனைத்தும் நிரம்பி வழியுமா. உங்க வீட்டில் நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் சிஸ்டர், தேவையான அனைத்தும் எப்படியே துணியெல்லாம் நினச்சி போட்டு உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து, ஐயோ சோப்பு இல்லையே, ஸ்பெர்ட்டி ஒரு 7 ரூபாய் எடுத்து போயிட்டு ஒரு பவர் சோப்பு கொடுங்க, அது 9 ரூபாய் ஆயிடுச்சுமா. 9 ஆயிடுச்சா? 7 தானே எடுத்துன்னு வந்துக்கிறேன். திரும்பி 2க்கு போகிறது, 2க்குன்னா 2 ரூபாய்க்கு. ஆமீன் சொல்லுங்களேன். நான் எப்படின்னு சொல்லுவேன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலி ஆனதுக்கு அப்புறம் காலி ஆச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை அவ்வளோதான்னுவேன். இவங்கள இல்லை, அவங்க கோச்சிக்க போகிறாங்க. எனக்கு இந்த காலியை பார்த்தாலே 3 அம்மாம் சோப்பு இருக்கணும் எப்பயுமே. ஒரு சிஸ்டர் இவ்வளோ பெருசு இப்போ கையிலேயே பிடிக்க முடியல, இவ்வளோ பெரிய சோப்பு வாங்கி வந்து கொடுத்துச்சு, பட்டப்பட்டியாக வாங்கி வந்து கொடுத்துச்சு ஒரு அம்மா. நான் குளிக்கிற சோப்பு வாங்கி வந்து ஒருத்தன் கொடுத்துட்டாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பூரணமாய் தர வல்லமை உள்ளவர்.
ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 6:7 வாசிங்கன்னா, நாம் அனுபவிப்பதற்கு தேவையான சகல ஐஸ்வர்யத்தையும் அவர் பூரணமாய் கையை தட்டுங்களேன். என் வாழ்க்கையில் ஆகாரத்தை பூரணமாய் தருகிறவர், என் தேவைகளை பூரணமாய் தருகிறவர். ஆமென். நான் இந்த துணி எடுக்கிறதுக்கு போனேன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி 1, 2 எடுக்க மாட்டேன். இந்த இன்னர் வேர்ஸ் எல்லாம் அப்படியே சரவணா ஸ்டோரில் போய் ஒரு பஞ்சி, ஒரு 6, ஒரு 8, 10 சிலாலாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிஞ்சு போய் எப்போ பார்த்து தூக்கி விடுவான். என்ன அர்த்தம் கேட்டா, அது போன மூவு. அதுல ஒரு காசு இருக்குது இல்ல, ஒரு 3 வாங்கி என்ன பண்ண வச்சுக்கிய, காஞ்சிச்சான்னு போய் பார்க்கறது, காயில என்ன பண்ண எப்படிங்கிறதோட போடுமா தான். சிஸ்டர், நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. தேவன் நம்மளை அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாத்தையும் பூரணமா அனுபவிக்க அவர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பற்றாக்குறை, ஒரு தேவை பாஸ்டர், கடன் பாஸ்டர், நிறைய தேவை, என்னன்னே புரியல, நான் எப்படி இந்த 3 மாசத்தை தள்ள போறேன், முடியறது இந்த வருஷம் முடிய 4 மாசத்தை, கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் உங்கள் விசுவாசத்திற்கு தேவன் பதில் செய்ய போறாரு. அல்லேலூயா. அது உங்க பிள்ளைங்க படிப்பு, அவங்க ஞானம், அறிவு கூட உங்க அளவுக்கு பூர்ணமா இல்லை. அது உங்களுக்கு திருப்தியாவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பூர்ணமே இல்லை பாஸ்டர். இருக்கிறா, படிக்கிறா, ஏதோ பேசுறா, இல்ல நான் சொல்றேன் திருப்தியா அது பூரணமா நிரம்பி வழியறல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க தொழில ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு பயங்கரமான ஒரு நிறைவு இல்லை பாஸ்டர், செய்யறேன் ஆனா ஒரு நிறைவே இல்லைன்னு சொல்றீங்களா, இன்னைக்கு 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் நிரம்பி பூரணமாய். அவரை நீங்க நம்பணும், அவரை நம்பணும். ஒருத்தன் டிஷ் ஆண்டனா மேல படம் தெரியலன்னு ஏறதுக்கு ஆண்டனாவை சரி பண்ண மேல ஏறினாராம் பாருங்க. ஏறினவரு அதை செஞ்சுட்டு இப்படி திரும்பும் போது டக்குன்னு ஒயர் பட்டு கால் திருப்பாய் விழுந்துட்டாராம். விழுந்து அந்த ஓடுல சரிக்கினே வந்தா அந்த ஒயரை பிடிச்சி தொங்குறாராம். கீழே சத்தமா கொடுக்குறாராம் வீட்டுல, கீழே யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாத்துங்க, கீழே யாராவது இருக்கீங்களா என்னை 3 முறை சத்தம் கொடுத்தாராம். வீட்டு உள்ள ஒரு சத்தம் வரலையாம் பாருங்க. மேல பார்த்து சத்தம் கொடுத்தா, கடவுளே நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன காப்பாத்துங்க, கீழே விழ போறேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. கடவுள் மேல இருந்து பேசினாரா, கையை விடு நான் காப்பாத்துறேன். நீ பிடிச்சிருக்கிற அந்த ஒயரை விட்டு என்ன பண்ண, கையை விடு. இவரு என்ன ஆண்டவரே சாகடிக்க வழி சொல்றீங்க. திரும்பவும் கீழே பார்த்தானா பாருங்க. இன்னைக்கு நம்ம கதை இதே கதை தான். அவர் பூரணமா ஆசீர்வதிக்கிறது ரெடியாகிறாரு. ஆனா விட வேண்டியதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த மனுஷனை விட மாட்டோம், அந்த நம்பிக்கையை விட மாட்டோம், உலகத்தின் மேல் வைத்திருக்கிற காரியத்தை விட மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, மகளே உன்னை நான் காப்பாத்தி பூரணப்படுத்த என் கரத்தினால் ஆகும் என்பதை முதல்ல நீ ஆழமா விசுவாசி. ஆமேனா, அல்லேலூயாவா. நிறைய நாள் சொல்லுவேன், அப்ப ஏன் பாஸ்டர் இவ்வளவு ட்ரபிளா போறோம், இவ்வளவு பிரச்சனை ஏன் எங்களுக்கு? நீங்க பேசுறதுலாம் கேட்கும்போது உள்ள என்னமோ பண்ணுது. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, சில ஆட்கள்லாம் கர்த்தருக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மை எப்பயுமே அவரை தேடுற நாட்கள்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க. பெரிய சத்தியத்தை பேசுறேன். பின் நாட்களில் உபாகமம் 8:15-16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 8:15-16 வாசிங்களேன். இல்லையாமா பைபிள்? உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமப்படுத்தி, எல்லாருக்கும் இல்லையா சிறுமை, யூ ஆர் எ ஸ்பெஷல். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுக்கு ஸ்பெஷல்னு? கை தூக்கி காட்டுங்களேன். ஆமா, அதனால தான் பாருங்களேன், எல்லாருக்கும் ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குது, உனக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சின்னதுக்கு போராடி உபாசம் போட்டு அழுது கண்ணெல்லாம் பிதிக்கிங்கன்னு அப்பாடா வாங்கறதுக்குள்ள செத்துணும். என்ன பாஸ்டர் அவனுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு, எனக்கு நீ ஸ்பெஷல் மகளே. பின்னாட்களில் நன்மை செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை என்ன பண்ணுவாரு, சோதித்து பாரு. எத்தனை சொந்தக்காரன் கொள்ளிவாய் மாதிரியே வந்தான் பாருங்க நம்ம வீட்டுக்கு. அவன் கக்கன வார்த்தையெல்லாம் அப்படி இருந்தது பாருங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் கொற்ற தேல் இருந்ததா இல்லையா? இதெல்லாம் இல்லாம வந்துதான் நீ என்ன பெரிய வெங்காய சாட்சி, நீ இதுதான் சாட்சி. தேலு கட்சிது, கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது, தண்ணீர் இல்லாத வறட்சி வந்தது, பயங்கர வனாந்தரம் வந்தது. உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவிலே உன்னை வனாந்தரத்தில் போஷித்தவர். ஆமேனா, அல்லேலூயாவா. எல்லாருக்கும் சர்வசாதாரணமா கிடைக்கும் நன்மைகள், உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராடுவேன், அதை வாங்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆமேன்.
ஏன் பின்னாட்கள் என்னவா மாறினா ஐஸ்வர்யவானாய் மாறி இந்த ஆசீர்வாதமும் இந்த நன்மையும் எனக்கு கர்த்தரால் வந்தது, நான் இந்த பாதையில கடந்து வந்தேன். நான் எப்பவும் சொல்லட்டுமா ரகசியம், தேவன் நேசித்து தேவன் சாட்சியா மாத்திர விரும்புகிறவங்களுக்கு மாத்திரம் தான் செங்கடல். அந்த பாதை உங்களுக்கு தெரியுமா? எகிப்திலிருந்து கானானுக்கு போறதுக்கு செங்கடல் ஒண்ணுதான் பாதையா? ஆபிரகாம் தன் மனைவியை கூட்டுக்கின்னு சாராவை கூட்டுக்கின்னு போகும்போது செங்கடல் வழியா பூந்து போனாரு. இல்ல யோசேப்பை மீதியான் கையில வித்து போட்டாங்க, வித்து போட்டப்ப அவனுக்கு செங்கடலை பொழந்துங்கனா போனானுங்க. எத்தனையோ வழி இருக்குது, அந்த வழியெல்லாம் உன்னை கொண்டு போயிருக்கலாம். ஆனா உன்னை கொண்டு வந்த பாதை என்ன தெரியுமா? மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை பார்க்கும் போது பிரமித்து ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, உன் சாட்சி தான் பெரிய சாட்சி. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 2 காரியத்துக்காக உன்னை மட்டும் அந்த பாதையில அழைச்சிட்டு வந்தாரு. உன்னை பூர்ணப்படுத்தல, உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தரல, பின்னாட்கள் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒண்ணு, உன்னுடைய நீ வளரக்கூடாதுன்னு நினைத்த, உன்னை ஒடுக்கின, உன்னை நாசம் பண்ணின சத்துருக்கு முன்பாக நீ முன்னேறி போவதை உன் சத்துரு தன் சொந்த கண்களால். ரெண்டாவது உன்னை அடிமைப்படுத்தின சத்துரு நீ பூரணம் அடைந்து வாழ்ந்திருக்கையில, நீ கட்டாத வீட்டில் இருக்கும்போது உன்னை பின் தொடராதபடி அவனை அழித்து போடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர். இதுக்குதான் உனக்கு செங்கடல். இனிமே ஏன் பாஸ்டர் சோதனை, ஏன் பாஸ்டர் வேதனை, ஏன் பாஸ்டர் அது ரட்சிக்கப்படாத புருஷங்கறானா? பைபிளை தூக்கின்னு நாய் மாதிரி ரோடா சொல்லுவான், ஏசு ஏசு ஏசு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிவே இல்லையா? ஒரு நாளைக்கு கர்த்தரோட ஊழியத்தை என்ன காட்டிலும் மற்ற வேத பாசங்களை காட்டிலும் வல்லமையா செய்வாங்க. உன் பின்னாட்களில் உனக்கு ஒரு பரிபூர்ண நன்மை. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. உனக்கு மட்டும்தான் சகோதரா அந்த பாதை. என் அன்பு சகோதரி, உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த பாதை கிடையாது. எரேமியா 15:11 சொல்றாரு. வாசி எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு உதவி செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த நன்மை எப்படி இருக்குமா? உனக்கு செய்ய போற பரிபூர்ண நன்மை. எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு. ஐயா, உனக்கு நன்மை நடந்தா அவருக்கு மகிழ்ச்சி. கையை தட்டி சொல்லுங்களேன். உன்னை பார்க்கிற ஜனம் எல்லாம் உன்னை பத்தி பேசும்போது எப்பேற்பட்ட செங்கடலை கலந்தானுங்க, எப்பேற்பட்ட தேள்கள், எப்பேர் பெரிய பனாந்தரம், எத்தனை கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இவங்களுக்கு விரோதமா நின்னுதே, எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தார்கள் என்று உங்களை பற்றி மற்றவர்கள் பேசும்போது அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகி அவர் சொல்றாரு, எல்லா ஜாதிக்கு எனக்கு எப்படி இருக்குமா? மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் உங்களுக்கு நடந்த நன்மையை சொன்னா அப்படி ஸ்டக் ஆகி நிப்பா. அந்த மாதிரி சொல்லுங்க. வீடு கட்டியா அப்படியே நின்ட்டாரு எங்க மாமனாரு. அப்படியே வாயில வாங்கி போய் சொல்லு, அதை விட்டேன். கண்ணை பொழப்பான், வாய பொழப்பான். ஆமென் சொல்லுங்க. இது யாருக்கு தெரியுமா சந்தோஷம்? யாருக்கு தெரியுமா சாட்சி? உன் பூரணத்தை பார்த்த உன் சத்துருக்களுக்கு எரிச்சல், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நன்மை செய்யும்படி திரும்பிட்டேன். நீ பயப்படாத. ரெண்டாவது முடிச்சிடறேன் சரியான நேரத்துக்கு. ரெண்டாவது ஏசாயா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் அவர் நாமத்தின் அவர் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்கு பலன் அளிக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல சொன்ன உங்க கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பூரணம் அடைய பண்ண போறாரு. அது உங்களுக்கு சாட்சியா மாறும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ரெண்டாவது, நீங்க நிறைய நன்மை செஞ்சிருக்கிறீங்க. மனுஷங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, சொந்த பந்தங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, சபைக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, ஊழியக்காரனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க. இந்த நன்மைக்கெல்லாம் அவர் நன்மையை இந்த மாதத்துல உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்றாரு. ஆமென். ஒருவேளை நீங்க செஞ்ச நன்மைகளை, நன்மையை பெற்றவன் மறந்து போயிட்டு இருக்கலாம்.
நன்மையை பெற்றவன் நன்மைக்கு பதில் தீமை கூட செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டார், கர்த்தர் மாறவே மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கெல்லாம் பாருங்களேன், வீர திரசியல் புரிஞ்சவங்களுக்கெல்லாம் சக்கரா அந்த கோல்டு கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, புயல் அடிக்கும் போது, இயற்கை சீற்றங்கள் வரும்போது தன் உயிரை கூட பணைய வச்சு போய் என்ன பண்ணாங்க, தீயிலையும் தண்ணியில இருந்தவங்களை காப்பாற்றுனாங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த நியூஸோட முடிஞ்சு போச்சு. இல்ல, அரசாங்கம் நோட் பண்ணி வச்சு இவர்களை தேசத்தின் ஜனங்களுக்கு முன்னா கௌரவப்படுத்துறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அநீதி உள்ள ராஜாவே அவர்களை அவள நன்மையினால் நிரப்புவாரானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நீதி உள்ள ராஜா நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஆமென், அல்லேலூயா. அதனால நல்லா வரீங்க, யாருக்கு நன்மை செய்யாம நிறுத்திட்டேன் பாஸ்டர் சொல்லாதீங்க, நன்மை செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஏன்? நீங்க செஞ்ச நன்மையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரியா. உங்களுக்கு தெரியாது, நான் செஞ்சிருக்கிற நன்மை எனக்கு பிற்காலத்தில் பெரிய உதவியா மாறப்போதும் தெரியாம சிலர் செஞ்சிருக்கீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்க. யோனத்தானுக்கு நான் சின்ன வயசுல செத்து போயிடுவோன்னு பாவம் அவனுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. சின்ன குழந்தை, அவனுக்கு பிள்ளைங்களாம். ஆனா கில்போவா மலையில போய் செத்துட்டான். ஆனா தாவீதுக்கு அவன் செஞ்சான் பாருங்க நன்மை, என்னன்னு தெரியல. தாவீத ஸ்திரீகள் ஸ்நேகம் மாதிரி நேசிச்சானா, லேடிஸும் ஜென்ஸை லவ் பண்ற மாதிரி அவனை லவ் பண்ணானா பாருங்க. அவனை அவ்வளோ நன்மை செஞ்சா பாருங்க. அவங்க அப்பா கையில இருந்து காப்பாத்தனா, எதிரி கையில இருந்து காப்பாத்தனா. கவனிங்க, நான் முடிக்க போறேன். காப்பாத்தனா. ஆனா இவ்வளோ நன்மை தாவீதுக்கு செஞ்சுட்டு அந்த மனுஷன் செத்து போயிட்டான். இப்ப தாவீது ராஜாவாயிட்டாரு. இப்ப ராஜஸ்தானத்தில் உட்காந்து முதல்ல அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சவுலின் குடும்பத்தாரில் யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது நன்மை செய்யும்படி அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா? ஒருத்தன் சொல்றான், யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமாகி போன ஒரு மகன் மேவிபோசேத்துன்னு இருக்கிறான். எங்க இருக்கிறான் தெரியுமா? அவன் லோதேபார். லோதேபார் என்ன தெரியுமா அர்த்தம்? வறட்சியும் வறுமையும் நிறைந்த இடம். லோதேபார்ல மழையே பெய்யாதான். லோதேபார்ல பச்சை புள்ளியே பார்க்க முடியாதான். யாரோ ஒருத்தர் வேண்டால் வெறுப்பா கொண்டு போய் எங்க போட்டு போயிட்டாங்க தெரியுமா? அவனை லோதேபார்ல கொண்டுட்டாங்க. அங்கே அவன் ஒரு செத்து போன நாயை போல இருக்கிறான் அவனே சொல்றான் பாருங்க. ஆனால் தாவீது அவனை நினைத்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை நித்தமும் கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன், இன்றைக்கு தாவீதை தேவனோடு ஒப்பிட்டு பேசுகிற மகளே, நீ நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்திருந்தாலும் என் தேவன் மறப்பதில்லை, என் இயேசு உன்னை மறப்பதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? தேடி கண்டுபிடிச்சு உனக்கு நன்மை செய்வாரு. நன்மை பெற போறீங்க. நீங்க எதிர்பார்க்காம, நீங்க பிரதிபலன் பாராம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய காரியம்னா தாராளமா கைகளை திறந்திருக்கீங்களே. நான் சொல்றேன், உங்க சந்ததிகளை தேடி தேடி ராஜஸ்தானத்தில் உட்கார வைத்து அவர்களை அழகு பார்க்கிற நானா இருந்தா சத்தமா கையை தட்டி 3 முறை ஆமேன்னு சொல்லி என் சந்ததியை பத்தி கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு எல்லாரும் தீமை செஞ்சாங்க. பானபாத்திரக்காரன் தூக்கு மாட்டிக்க போனான், செத்து போக போனா. முகம், ஏன்பா அப்படி இருக்கிற, அதெல்லாம் செய்யாத, என்ன பிரச்சனை? கனவு கண்டவன பெரிய ஆள் ஆயிட்டான் இப்போ. ஆனா மறந்துட்டான், நானும் தான் ஈட்டியத்து குத்திட்டு இருப்பான். அவ்வளவு மோசமானவன். அவன் தீமை செஞ்சான், சகோதரர் தீமை செஞ்சாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியாகமம் 50:20 நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இந்த நாளில் நடந்து வருகிறது போல அநேகரை உனக்கு தீமை செஞ்சவங்க நடுவுல ஏன் தெரியுமா கர்த்தர் உன்னை வாழ்த்து உயிர்ப்பிக்க வச்சாரு. இனிமேதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நன்மை செய்ய உன் கையால போஷிக்கப்படணும். நாமே சொல்லுங்களேன். எங்க எதிரி ராஜாவை யாருன்னா காப்பாத்துவீங்களா? நம்ம பிரதர் செந்தில் வக்கீல் இருக்கிறாரு. அவர் வச்சு பிரச்சனையில் அவரை ரோட்ல அவரை எதிரிங்க அவரை வெட்டுறாங்க, குத்துறாங்க. ஒருத்தவன் இடுப்புல கையை வச்சு அதை பார்த்துன்னு இருந்தான்னு கேட்டவொடனே அவன் மேல எனக்கு வெறுப்பு வந்துச்சு. எங்க சொந்த ஊர்காரன், சொந்த தெருவை சேர்ந்த வச்சு அவனுக்கு குத்துறாங்க, இடுப்புல கை வச்சு மாடியில இருந்து ஒருத்தன் பார்த்துங்கிறான். எனக்கு தெரிஞ்சவன் மனுஷனா. அங்க எதிரி ராஜாவை 2 பேர் கொல்ல பார்க்கறான். அரண்மனையில தெருவுல அடிமையாய் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு தகவல் போகுது, ஐயோ ராஜாவை கொல்ல போறாங்களாம். உடனே தகவல் அனுப்பி விசாரிச்சா உண்மைதான் அவங்க ஆயுதத்தை ரெடி பண்ணது. இதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? இல்லையா. ஒரு நாள் ராத்திரி வந்ததுயா, கர்த்தர் நாளாகம புஸ்தகத்தை திறக்க வச்சாரியா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? நீ நன்மை செய்தவர்கள் மறந்து போயிருக்கலாம், பரலோகத்தின் புத்தகத்துல ஒரு நாள் மறக்காத ஒரு பரஷே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமெனா. எஸ்தர் 6:2-3 வீட்டில் நோட் பண்ணி வாசிக்கங்க. ஆதியாகமம் 50:20 நான் சொல்றேன், உறவு, உடன் பிறந்தோர், சபை, என் ஊழியர் கூட நீ செஞ்ச நன்மையை மறந்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். என் நாமத்தின் பிரயாசத்திற்கு, அன்புள்ள பிரயாசத்திற்கு பட்ட பாடுகளை மறந்து விடுவதற்கு நான் யார் இல்ல.
எபிரேயர் 6:10 சொல்றாரு அநீதி உள்ள தேவன். அப்ப என்ன பாஸ்டர் பண்ணுவாரு? 63 ஏசாயா 63 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63 4 வாசிங்களே. நீதியை சரிக்கட் என்னவித என் மனசுல நீ இல்லைன்னு நினைக்கிறியான்றார். இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்? நீ செஞ்ச நன்மைகளாம் நீதி செய்யறதுக்கு என் மனசுல நான் மறந்துட்டேன் நீ நினைக்கிறியா? உன் நீதியை சரி கட்டு நாள் எனக்கு வந்தது. இந்த மாசத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ செஞ்ச நன்மைக்கு நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது. என்னுடையவர்களை, அது தமிழ் இதுல சரியா வரல, என்னுடையவருக்கு நான் செய்கிற நன்மை வந்தது. ஆமெனா. 7ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 7 செய்து அருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாக தம்முடைய இரக்கங்களின் படியும் திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம். கையை தட்டி சொல்லுங்களேன், எனக்கு அவர் செய்த நன்மைக்கு. எல்லாம் தீமை செஞ்சாங்க, ஆனா அவர் மட்டும்தான் நன்மை செஞ்சார். அப்ப அதை பத்தி சொல்லாம இருக்கலாமா? நீ அதை பத்தி சொல்லாம இருக்கலாமா? இன்னைக்கு சொல்றேன், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் இந்த சபைக்கு கொடுத்தீங்களா? ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் ஏழைக்கு கொடுத்தியா? உங்ககிட்ட பசின்னு வந்தவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தியா? இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ செய்த நன்மைகளுக்கு நன்மைகளுக்கு நன்மைகளுக்கு. ஏங்க, இரக்கமுள்ள பெற்றோர் இரக்கமுள்ள பிள்ளைகள் இருக்கிற குடும்பம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், இரக்கமுள்ள பெற்றோர்கள் அப்படியே யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க பாருங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவாருன்னு பாருங்க, எங்க அம்மா யாராவது பசினா சூடா சோறு வச்சு போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இரக்கமுள்ள பெற்றோர் இரக்கமுள்ள இருக்க பிள்ளைங்க குடும்பத்தில் பாருங்களேன், ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி. ஆமீன் சொல்லுங்க. நிச்சயம் சில அம்மாங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்த தெரியாது, சில அப்பாங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்த தெரியாது பாருங்க. அது நிமித்த பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க யாராத்தமா இருக்கணும்? தாயாள குணம் உள்ளவனா இருக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு. சிலர்லாம் பிசினிதனம் பண்ணி கஞ்சதனம் பண்ணி அந்த சாபத்தெல்லாம் பிள்ளைங்க மேல வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க கர்த்தர் வந்து எடுத்து போயிட்டாருன்னா கூட நீங்க மறைச்சு வச்சு அவ்வளவு ரூபாய் நோட்டும் வேஸ்டா போயிடும் சிஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள பூந்தி எடுத்துப்பான். தாராளமா சரீரத்தில் உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு பணத்தால உதவி செய்யுங்க, பொருளால உதவி செய்யுங்க. கர்த்தர் சொல்றார், நீ செஞ்சதுக்கு நான் பலன் தருவேன்பா, பலன் தராம விட மாட்டேன். மூணாவது சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 24. இன்னைக்கு பேசுற வசனம் ரொம்ப கர்த்தர் வண்டர்ஃபுல் வசனங்கள். 24 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர் மேல் வைத்து அவர்களை இந்த ஸ்தானத்திற்கு தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்றும் அறியும் இருதயத்தை. அப்ப இதெல்லாம் எப்ப நடந்து தெரியுமா? இடிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது, உடைச்சி போடப்பட்டதெல்லாம் எப்ப தெரியுமா? கர்த்தர் அவர் தான்ற அறியும் இருதயம் ஒன்று விட்டு போயிடுச்சு. சில நேரத்தில் ரொம்ப எகத்தாளமா ரொம்ப திமிர்த்தனமாலாம் நடப்பேன் பாருங்க. நான் ஆமீன் சொல்லுங்க. அப்படியே வயசு இருக்குது, இளம் இருக்குது, அனுபவம் இருக்குது, எவனும் எனக்கு வேணாம். இந்த இப்போ 50க்கு நெருங்கும் போது தான் தெரியுது, இல்லை எல்லாரும் இந்த பையன் வந்து இதை செய்யணும், அந்த பையன் அதை செய்யணும், இந்த பையன் அடிக்கணும், அது வயசு வர வர அனுபவம் வரும். சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அறியாத நாட்கள்ல இடிக்கப்பட்டு போனப்பா, பிடுங்கப்பட்டு போனப்பா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் தேதி, நான் திரும்பவுமாக உன்னை கட்டுவதற்கு, திரும்பவுமாக உன்னை நாட்டுவதற்கு. ஆமீன் சொல்லுங்க. அந்த இருதயத்தை உனக்குள்ள வைப்பேன். வாசிங்க. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். மூணாவது சொல்லுறேன், உங்க மேல தன் கண்களை வைத்து கட்டி எழுப்பி வளரும்படி நன்மை செய்ய போறாரு. கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சு வல்லமை புரியாததுனால தான் இன்னைக்கு தொழில்கள், குடும்பங்கள், வருமானங்கள், சரீரத்தில் வியாதிகளால் சத்துரு இடிச்சு வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில இடிப்பதற்கு மாத்திரம் இடம் கொடுக்கூடாது. எப்போ பாஸ்டர் சத்துரு என்னை வந்து இடிப்பான்? எப்போ நீங்கள் பாழா போயிட்டீங்கன்னா இடிச்சிருவான் பாருங்க. அலி ஸ்டோர் போயிட்டு திரும்பி வரதில்ல, இங்கே ஒரு பழைய ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த முனையில் பாழடைஞ்சு போய் வர்றதுக்குள்ளே பார்த்தா இடிச்சு போட்டான் ஜேசிபிக்காரன். 1/2 மணி நேரத்தில் அதை இடிச்சிட்டேன். பாழாய் போச்சு, இடிச்சிட்டேன் சார்.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லாத பகுதிகள் பாழான பகுதிகள், துதி இல்லாத பகுதிகள் பாழான பகுதிகள், ஜெபம் இல்லாத பகுதிகள் பாழான பகுதிகள், தேவனுடைய ஆலயம் இல்லாத பகுதிகள் பாழான பகுதிகள். அந்த பகுதி நான் எப்பயும் சொல்லுவேன் பாருங்க, கர்த்தர் இடிக்கிறவரே கிடையாதுங்க, கர்த்தர் கொல்றவரே கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பூர்ணத்தை அடைய பண்ணுகிறவர். இடிக்கிறவன் யாருங்க? அந்த தேவாலயம் எப்படிங்க இடிக்கப்பட்டுச்சு? கர்த்தரை மறந்தார்கள். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இடிகள், உங்க வீட்டில் பிடுங்கப்பட்ட நிலைகள், சரீரத்தில் வந்த வியாதிகள், போராட்டங்கள், பண இழப்புகள் அத்தனைக்கு காரணம் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டீங்க. ஆனா தேவனை விட்டு விலகின அவர்கள், ஐயோ இந்த ஆலயம் இப்படி இடிக்கப்பட்டிருக்குதே என்று மனம் திரும்பி என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவருடைய மகனாகிய சாலமோனால் கட்டப்பட்டு எவ்வளவு மகிமையாய் தேசத்து ராஜாக்கள் பிரமித்த ஆலயம் இது. ஆமென். உங்க குடும்பத்தை ஒரு காலத்துல பிரமித்த குடும்பம், ஆசீர்வாதமா இருந்த குடும்பம், இன்னைக்கு ஏன் சிஸ்டர் இடிஞ்சு போயிருக்குதுன்னா நாங்கள் முரட்டாட்டம் பண்ணி. எங்க தீர்க்கதரிசி அனுப்புறாருங்க, இப்படி நடக்காதப்பா, இப்படி செய்யாதப்பா, விலகிரும் அப்படியே சொல்றான். நீர் எனக்கு தீர்க்க தரிசனம் பாழுங்கிணத்துக்குள்ள தூக்கி போட்டானுங்களாம் ஒருத்தனை. யாரவன்? எரேமியா. பாழுங்கிணத்துல. நீ நான் சொல்றேன் பிரதர், கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்காகவே வரும்போது அதை அசட்டை செய்வாயானால் உன்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போகும், உன் குடும்பம் இடிக்கப்பட்டு போகும். ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறேன், நல்லா கவனிங்க. மனம் திரும்பும் போது கர்த்தர் சொல்றாரு நான் இடிக்க. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. எரேமியா 31:28 வாசிங்க. எரேமியா 31:28 வாசிங்க. நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும். எங்க தீமை செய்யறதுக்கு இயேசு ஜாக்கிரதையா இருந்தாராம். நம்ப முடியுதா உங்களால? நான் அடிக்கடி சொல்லுவேன், மனமாற அவர் மனுஷன் இல்லை, ஆனா தாம் பிள்ளைங்களுக்காக மனசை மாத்துறார். ஒரு காலத்துல நீ தேடாத போது இடிக்கப்பட்டாய், தேடாத போது பிடுங்கப்பட்டாய், தேடாத போது நீ அடிக்கப்பட்டாய். ஆனா இன்னைக்கு நான் உன்னை குறித்து மனம் மாறிட்டேன். எவ்வளவு ஜாக்கிரதையாய் உன்னை இடிப்பதற்கு இருந்தேனோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் உன்னை கட்டவோ உன்னை நாட்டவோ ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் ரட்சிப்பு அபிஷேகம் புரியணும். சத்துரு இடிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. எழுமனா பாருங்க, ஆகா எழுமனா, சகரியா எழுமனா, நெகேமியா எஸ்ரா எழுமனா. என் ஆலயத்தை, என் ஊரை, என்னுடைய காம்பவுண்டை இடிக்க சத்துருக்கு என்னடா அதிகாரம்? எழுமணும். இந்த மாசம் நீங்க இடிஞ்சி கிடக்கிற பகுதி நீங்க கட்டணும். கட்டிட்டா என்ன பாஸ்டர் ஆகும்? அதே எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் வாசிங்களே, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடுறேன். 3-4 வாசிருங்க, முடிச்சிடுறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். சொல்லுவனியப்பா, என் கடவுள்லாம் ஆதியிலே எனக்கு தரிசனம் ஆனவர்ப்பா. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால், காதலால் இல்ல காருண்யத்தினால். ஆமா, அந்த காருண்யத்தை பொதுமொழி காதலால் போட்டிருக்குது. காதலால இழுக்கிறாரா நம்மளை? இன்னத்துல இழுக்கிறாரா சொல்லுங்களேன். காதலால் உன்னை இழுத்து கொண்டேன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. எங்க இங்க இருக்கிற சில குடும்பங்களை மேலதால சத்தம் கேட்க போதுங்க. எந்த பகுதியெல்லாம் இடிக்கப்பட்டதை கண்கள் பார்த்தாயோ, எந்த பகுதியெல்லாம் பிடுங்கப்பட்டதை பார்த்தாயோ, இந்த மாசம் சொல்றாரு என் கண்களை உன்மேல் வைத்து உனக்கு நன்மை உண்டாகும்படி எப்படி இடிப்பதற்கு பிடுங்குவதற்கு ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே நடப்படுவதற்கும் கட்டப்படுவதற்கும் இந்த மாதம் ஜாக்கிரதையா இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடுங்களேன், கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நன்மை செய்ய நான் திரும்ப நினைத்தேன். உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை படிப்பு பூரணப்பட போது. பிரதர், உன் தொழில் இன்னைக்கு ஒரு அலங்கோலமா ஒரு செங்கடல் மாதிரி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார் உன் தொழில் பூரணப்படும். நீ எதெல்லாம் செய்யணும் நினைச்சியோ இந்த மாதத்துல செய்வதற்கு வழிகளை உண்டாக்குவே. இரண்டாவது, நீ செய்ததற்கு அந்த கிரியைகளுக்கு நன்மை செய்ய போற. மூணாவது, உன் மேல கண்ணை வச்சு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் மானா ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன்.
அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அப்படியே எழுந்து கர்த்தருக்கு ஒரு காணிக்கை படைப்போம்.